வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரையும் இந்த அதிகாலை வேளையில் 221வது ஸ்தோத்திர பண்டிகைக்குள் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைகள் கடந்து வந்த அந்த திருச்சபை தூய யோவான் ஆலயம், தர்மநகரம் சேகரம், தர்மநகரம் சபை 221 ஆண்டுகள் என்பது இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்திக்கிறார். விசேஷமாக இங்கு ஆண்டுடைய உன்னத பணியை செய்ய அன்பு ஆயர் வினோத் சாமியில் அவர்களுக்கும், அருமையான சேகர தலைவர் ரெனால்டு பாஸ்கரன் அவர்களுக்கும், மற்றும் அருமையான கேட்டகிஸ்ட் தெபேரால் சாத்ராக் சபை ஊழியர் மற்றும் அன்பு பீடி பிடித்து அடுத்த ஆயராகவும் அநேக பொறுப்புகள் இருப்பதற்காக இந்த ட்ரெயினிக்காக வந்திருக்க பீடி அன்பு தம்பி அவர்களையும், திருச்சபை மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 221 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த திருச்சபையில் இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்கு ஆண்டவருக்கும் திருச்சபையின் மூத்த அங்கத்தினர் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேஷித்த இந்த அசன பண்டிகை நல்ல அதிகாலை வேளையில் சிறு பிள்ளைகள் 3 கொயரில் இருக்காங்க. ஒன்று 4th ஸ்டாண்டர்ட் ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறான். 2 பேர் 2nd ஸ்டாண்டர்ட், ஒன்று ஐயருடைய பையன் மற்றும் ஒரு சின்ன தம்பி. ரொம்ப தெளிவாக அந்த 3 பேரும் ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக. ஏன்னா அந்த 4th ஸ்டாண்டர்ட் பையன் என்னுடைய பேத்தி வயது. ரொம்ப சோடாப்பட்டி கடாடி போட்டிருந்தாலும் ரொம்ப தெளிவாக அழகாக பதில் சொல்கிறான். உட்காந்து என்ன தெளிவாக பதில் சொல்கிறான். அதே மாதிரி குருவானுடைய பையனோடு பேசுகிறப்பவும் ரொம்ப தெளிவாக நல்லா பதில் சொன்னான். எனக்கு பிடித்தது அந்த 3 பேர் தான் கொயரில். ரொம்ப இந்த வயசில் காலையில் தூக்கத்தை விட்டுட்டு எழுந்து வந்து உண்மையாகவே சிறப்பாக உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா சிறு பிள்ளைகள் என்று சொல்வதற்கு தடை செய்யாதீர்கள். ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த சிறு பிள்ளைகள் இப்போவே டெவலப் ஆகிறாங்க. பொதுவாக ஆபிரகாம் லிங்கனை அவங்களுடைய தாயார் சிறு பிள்ளையிலிருந்தே இப்படி வளர்த்தாங்களாம். வளர்த்ததால் தான் ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர் அமெரிக்காவுடைய அதிபதியாக மாறினார், ஜனாதிபதியாக மாறினார். ஒரு பின்தங்கின இனத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக மாறினதுக்கு காரணம்னா அந்த தாயாருடைய போதனை. அந்த சிறு பிள்ளையிலிருந்தே வசனத்தை சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாராம். அதுதான் ஆபிரகாம் லிங்கன் 4வது வருஷத்தில் அவர் ஷூட் பண்ணிடுறாங்க. அவர் ஜனாதிபதியாக இருக்கிறப்போ அவரை ஷூட் பண்ணி அந்த ஊர்லேருந்து, அந்த வாஷிங்டன்லேருந்து சொந்த கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 மணி நேரம் ட்ரெயின் ட்ராவலாக. அவர் பாடியை ட்ரெயினில் தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு நாளாக இவ்வளோ நாள் போச்சு அந்த ட்ரெயின். அந்த பாடியை ஒவ்வொரு ஊர்லேயும் நிப்பாட்டி ஒவ்வொரு கிராமத்தில் நிப்பாட்டி மக்கள் மரியாதை செலுத்தினாங்களாம். கடைசியாக அவங்க கிராமத்தில் வந்து ஆபிரகாம் லிங்கனுடைய பாடியை மரியாதை செலுத்துகிறப்போ ஒரு அன்பு தாயார் 6 மாத குழந்தையை எடுத்து தன் தலைக்கு மேலாக உயர்த்தி, பார் அந்த மனிதனை, 6 மாத குழந்தைக்கு சொன்னாங்களாம், அதே போல் நீயும் மாறுனாராம். ஆனால் இயேசுக்கு சொல்கிறப்போ ஒருவன் சிறு பிள்ளை போல் மாற வேண்டும். சிறு பிள்ளை என்பது அது பாலகர் வாயில் துதி உண்டாகிறப்போ ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அப்படி இந்த 2 பிள்ளை 3 பிள்ளைகளும் இந்த திருச்சபையில் இருப்பது, தூய யோவான் ஆலயத்தில் இருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த 221வது பண்டிகை ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நன்மைக்கு வாழ்க்காக நன்றி செலுத்துகிறேன். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தகப்பன். கடந்த நாட்களில் இந்த திருச்சபைக்கு வரணும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லணும் என்று சொன்னாங்க. ஓகேயா வர்றேன்ட்டேன். என்னுடைய வேலையை பார்த்து கொண்டே நான் சொன்னேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நிறைய பிஸ்னஸ் இருக்குது. டிஎஸ் பட்டினம்பொடி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப், பெட்ரோல் பம்பு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், இப்படி பல பிஸ்னஸ் மத்தியில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டு வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து வருகிறேன். எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ஆர்டினரி ப்ரெஸ்பெக்டராக, ஆர்டினரி கௌரவ குருவாக தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் ஜே கிறிஸ்தாசையா அவர்கள் காலங்களில் எனக்கு கௌரவ குருவாக கொடுக்கப்பட்டது. டிடிஎஸில் பிசிஎஸ் முடிச்சிருக்கேன். ஐஎம்எஸில் 6 வருஷம் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இந்திய மிஷனரி சங்கத்தில் இருந்திருக்கிறேன்.
நான் தலைவராக இருக்கிற காலங்களில் 650 மிஷினரிகள் இருந்தவங்களை 2000 மிஷினரிகளாக மாற்றினோம். ஒரு மாதத்திற்கு 68 லட்ச ரூபா சேலரி கொடுத்ததை எங்களுடைய காலங்களில் 1,38 லட்ச ரூபா சேலரியாக மாற்றினோம். 6 மெட்ரிகுலேஷன் இருக்கிறத 9 மெட்ரிகுலேஷனாக மாற்றினோம். அநேக டே கேர் சென்டர் ஆரம்பித்தோம். அந்த தலைவர் பொறுப்பில் இருக்கிறப்போ, தலைவர் என்பது ஐஎம்எஸ் ஆஃபீஸில் போனால் தலைவருக்கு உட்காரக்கூட ஒரு சீட் இருக்காது. ஜென்ரல்ஸுக்கு தான் ஃபுல் பவர், ஜிஎஸ் தான் அங்கி போட்ட ஆளுக்கு தான் ஃபுல் பவர். தலைவருக்கோ ட்ரெஷரருக்கோ ஒரு பவர் இருக்காது. ட்ரெஷருக்கு மட்டும் ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. ஏன்னா நின்றுக்கிட்டு கையெழுத்து போட முடியாது அவர், அதனால் உட்கார்ந்து தான் கையெழுத்து போடுங்கிறதுக்கு ஒரு சேரு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க ட்ரெஷரருக்கு. தலைவருக்கு அதுவும் கிடையாது. அதைத் தொடர்ந்து சாரா டெக்கர் கல்லூரியில் 4.5 ஆண்டுகள் செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டாக சிறப்பாக யாரும் செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவர் பணி செய்வதற்கு எனக்கு கிருபை செய்தார். நிறைய மக்களோடு இணைந்து பணி செய்வதற்கு கிருபை செய்தார். அதைத் தொடர்ந்து நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, இந்திய சுதேச மிஷனரி இயக்கம், வேதநாயக மசரியாயா அவர்கள் வெள்ளான் விலை 1903 ஐஎம்எஸ் ஆரம்பித்தாங்க. 1905 என்எம்எஸ்ஐ ஆரம்பித்தாங்க. 1903 ஐஎம்எஸ் ஆரம்பிக்கிறப்போ 20 பேர், 5 குருவானவர்கள், 15 லே பீப்புளோடு ஆரம்பித்து அது திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அனைத்து திருச்சபைகளும் இணைந்து சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, மார்த்தோமா, லுத்ரன் மிஷன், இப்படி அநேக திருச்சபைகள் இணைந்து சிஎம்எஸ், ஆங்கிலிக்கன் மிஷன், எல்லா மிஷனையும் ஒன்றாக இணைத்து 17 பேராயர்களோடு கல்கட்டாவில் ஸ்ரீராம்பூர் யூனிவர்சிட்டியில் அதை ஆரம்பிக்கிறாங்க. சாது சுந்தர் சிங் ஆனரி மிஷனரியாக அதில் இருக்கிறார். அதில் இன்றைக்கி நான் ட்ரெஷரராக எனக்கு பணி செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக ட்ரெஷரராக பணி செய்வதற்கு கிருபை செய்திருக்கிறார். அதன் மூலமும் அநேக இடங்களுக்கு கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கும் சிறப்பாக வேலை செய்வதற்கு ஆண்டவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கு ஒரு பலனை தந்திருக்கிறார். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ சென்னையில் அநேக பெந்தைகோஸ்டே பாஸ்டர்ஸோடு இணைந்து பணி செய்வதற்கு கிருபை செய்திருக்கிறார். வாரத்தில் எப்படி ஒரு சர்ச் டெடிகேஷன் எப்படியாவது இருக்கும், அந்தளவுக்கு ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் உங்களோடு இருப்பதில் வாய்ப்பை தந்த ஆயர் பெருமக்களுக்கும், திருச்சபையின் மூத்த மக்களுக்கும், திருச்சபை ஊழியர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்திருக்கிறேன். ஒரு விசை கூட தகப்பனை நோக்கி பார்ப்போமா? யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிருளில் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கனாவில் நோக்கியும்மை கேட்டுச் சேர்வேன். வாக்கடங்க வல்லநாதா தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயர் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதேயர் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் சேட்டை வேரேத்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும், வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடேனும், மகிழ்வுறு காலத்திலும் நான் மறிவியோமை கேட்டுச் சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில், ஏனோ நெருங்கி சேர்வதே நான்
ஆவல் பூமியில். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்க இந்த அசன பண்டிகையில் வந்திருக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட மனமரங்கப்பா. கடந்த 220ஆம் ஆண்டில் உங்களுடைய பாதத்தில் இருந்தேன்ப்பா. என்னை நீங்கள் பிளஸ் பண்ணீங்க. எனக்கு தொழிலில் முன்னேற்றம், ஒரு புதிய வீடு, என் குடும்பத்தில் ஒரு திருமணம், குழந்தை இல்லாத எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. ஒரு சில கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் இருந்தாலும் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இந்த இடத்துல வந்திருக்கிறேன். 2021 என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கீங்க, என்னுடைய கண்ணீரான வாழ்வை அறிந்திருக்கீங்க. ஒரு விதமான ஸ்டோன் பிரச்சனையில் வந்திருக்கிறேன்ப்பா. அந்த ஸ்டோன்னால் நான் பல கஷ்டங்கள் வேதனையில் இருக்கிறப்பா. ஒரு விசை கூட என்னை ஆசீர்வதிங்க. அந்த ஸ்டோன்லேருந்து எனக்கு விடுதலை தாங்க தகப்பனே. ஒரு விசை கூட உண்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே. ஒரு விதமான குடும்பத்தில் குழப்பம்பா, அமைதி இல்லாத நிலைமை, காரணம் கடன் பிரச்சனை, தேவைகள், கண்ணீரான வாழ்வு, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். என் குடும்பத்திற்கு அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா? நீர் அன்புள்ள தகப்பனல்லவா, விண்ணப்பத்தை கேட்கிறவல்லவா, கண்ணீரை துடைக்கிறல்லவா. ஒரு விசை கூட எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலைப்பா. எனக்கும் என் கணவருக்கும் மனதளவில் விட்டு கொடுக்குற தன்மைல்லப்பா. ஒரு விசை கூட ஒரு அதிசயத்தை எங்களுக்கு தாங்க. நம்முடைய பிரச்சனத்தை தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தன் பிரச்சனைகளுடைய பாதத்தில் சொல்லி ஒரு விதமான கண்ணில் தகப்பனே நீர் வடிந்து கொண்டிருக்கு. சுகர் வியாதினால் கண்ணில் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் வியாதினால் எனக்கு ஒரு கிடுகிடுப்பு, ஒரு ஷேக்கி உடம்புல இருக்குப்பா. ஒரு விசை கூட என்னை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையை தாங்க. உம்முடைய ஆலயத்துக்குள்ள தகப்பனே 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று வார்த்தையின்படி நாங்கள் சங்கீதம் 84 வாசிக்க கேட்டோம் தகப்பனே. ஒரு விசை கூட மனமருங்கப்பா. ஒரு விசை கூட அந்த சங்கீதம் 84 படி தகப்பனே, சேனைகளின் கர்த்தாவே, படைகளின் ஆண்டவரே, உமது வாசல்கள் எவ்வளவு இன்பமானவர்கள், ஹவு மெனி பிளசன்ட்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இங்கிருந்து கடந்து போகிறப்போ ஒரு இன்ப முகத்தோடு, ஒரு விடுதலையோடு, ஒரு வெற்றி வாகை சூடி இந்த இடத்துலேருந்து கடந்து செல்லணும் தகப்பனே. உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவனும் பாக்கியவான்கள் வார்த்தையின்படி நான் உம்முடைய பலன் கொள்ள இந்த இடத்துல வந்திருக்கிறேன். எனக்கு மனமிறங்கி ஒரு பலனை தாங்க, ஒரு விடுதலை தாங்க, ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. ஒரு மனிதனை நம்பி அல்ல, ஜீவனுள்ள தகப்பனை நம்பி வானத்தை பூமி படைத்த தகப்பனை நோக்கி உம்முடைய ஆலயத்தில் எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய தாத்தா இந்த இடத்துல இருந்து ஜெபித்ததால நான் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய தகப்பனார் இந்த இடத்துல இருந்து ஜெபித்ததால இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கப்பா. மிஷனரிகள் கால் வைத்த பூமி தகப்பனே, அந்த பூமியிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. நீங்க இல்லாம என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது தகப்பனே. வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுக்கிற தகப்பன் அல்லவா. நீ உம்முடைய வார்த்தை வெறுமையாய் வராது. வானம் பூமி ஒளிந்து போம், உம்முடைய வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளியாது தகப்பனே. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறேன். உம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் வரட்டும். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே. இன்பக்கானான் தேசமதை கண்களினால் காண்கிறேனே. இன்பக்கானான் தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்த போல் வழி நடத்தும் குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வளைந்திடுமே. என் கண்மணியும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே,
வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு இதயத்தின் தியானங்களும் சமத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் 221வது ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பண்டிகை காலங்களில் ஆண்டவர் பிறந்த இந்த நாட்களில் உலக மக்களுக்கு சமாதானம் கிடைப்பதற்காக, தன் வாழ்வை கொடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி கொடுப்பதற்காகவும், இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காகவும், அந்தகாரத்தில் மரணத்திற்கு மக்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தில் நடத்தவும், கொடுமையான சீரல் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலனும் திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவும் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும், அந்த நட்சத்திரம் மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தையின்படி ஒரு நட்சத்திரமாய் நீ மாறுவ, ஒரு ஸ்டாராய் நானும் நீங்களும் மாறுவங்க நோக்கத்துக்காக அந்த நட்சத்திரத்தை நமக்கு கொடுத்தார். அந்த நட்சத்திரம் நமக்கு ஒரு அமைதியின் அரசராய் இந்த உலகத்தில் வந்தார். அந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த நாள் ஒரு சிறப்புக்குரிய நாள். தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாஸ்தை திருமண்டலத்தில் தான் இந்த யோவானுடைய நாளுடைய மெசேஜ் எழுதியிருக்காங்க. அந்த யோவானுடைய நாள் மெசேஜில் இந்த ஆண்டு விழாவில் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பொதுவாக இது கடந்த நாட்களுக்கு முன்னால் சில நாட்கள் ஐயா 2 பேரும் ஃபோன் பண்ணாங்க. ஐயா வர்றேன் என்ன, ஆனால் என்னுடைய டைரியில் நோட் பண்ணிட்டேன். அந்த நம்பரை நான் ஃபீட் பண்ணாமல் விட்டுட்டேன். யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணேன்னு தெரில. என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட காண்டாக்ட் பண்ணேன். அவர் கொஞ்சம் தப்பாக கைட் பண்ணிட்டாரு. தப்பாக கைட் பண்ணதால் நான் ப்ரோக்ராமை ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிட்டேன். பொதுவாக கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிட்டேன். ஆனால் நான் டைரியில் நோட் பண்ணாலும் அந்த டேட்லேயே ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுட்டேன். காலையில் 2 ப்ரோக்ராம், 26ஆம் தேதி காலையில் ஒரு ஆண்டு விழா சென்னையில் ஒரு என்கேஜ்மெண்ட்டு முடிச்சுட்டு நைட்டு 9:05 ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டேன். நைட்டு 9:05 ஃப்ளைட்டை பிடிக்கிறேன். ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு ஃப்ளைட்டு லேட்டு 15 நிமிஷம் டேக்கப் ஆகிற பொண்ணத்தில் அந்த குருவானவர் ஃபோன் பண்ணுறார். ஐயா எங்கே இருக்கீங்க, வந்துக்கிட்டு இருக்கீங்களான்னு. எனக்கு கொஞ்சம் சற்று டென்ஷன் ஆகிட்டு அதில் சில குளறுபடிகள் இருந்தாலும் என்னுடைய ப்ரோக்ராமை ஃப்ளைட்டிலேருந்து இறங்கி ராத்திரி இரவு முழுதும் ட்ராவல் பண்ணி இங்கே 3 மணிக்கு உங்களோடு இங்கே இருப்பதில் நன்றி செலுத்துகிறேன். அதுவும் விசேஷமாக அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறப்ப தான் எனக்கு தெரியும் யோவானுடைய திருநாள் நினைக்குங்க. யோவானுடைய திருநாளில் தூய யோவானுடைய ஆலயத்திற்கு ஆண்டு விழாவில் பேசுவது ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பாய் நினைத்து இரவு முழுதும் தூங்கலை, வண்டியில் தான் உட்காந்து தூக்கிட்டு வந்தாலும் எனக்கு ஆண்டவர் நல்ல பலனை தருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தொடர்ச்சி இன்னும் 2 ப்ரோக்ராம் இன்னைக்கு இருக்குது. பொதுவாக இந்த நாளில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஸ்வீடன் நாட்டில் ஒரு போர்க்கப்பல் செஞ்சாங்க, பெரிய போர்க்கப்பல். அந்த பெரிய போர்க்கப்பல் 64 பீரங்கிகள். எந்த கப்பலையும் 64 பீரங்கிகள் வைக்கலை. மேல் தளத்தில் கப்பல் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் 1500 பேர் குறைஞ்சது ட்ராவல் பண்ணலாம். அந்த டைட்டானிக் கப்பலில் 1500 பேர் ட்ராவல் பண்ண மாதிரி டைட்டானிக் கப்பல் செஞ்சாங்க. அதேமாதிரி 64 போர்க்கப்பல். அதிகமான பொருள் செலவில் அவங்களுடைய ஃபைனான்ஸ், டிஃபென்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்களோ ஃபைனான்ஸு, அவ்வளோ பணத்தை போட்டு அந்த கப்பல் செஞ்சு அந்த கப்பலை பெருமையாக தண்ணியில் மிதக்க விட்டாங்க. அந்த ஏர்பரை விட்டு சற்று வெளியே போகணும். ஏர்பரை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு காம்பவுண்ட் மாதிரி கல் போட்டு மூடியிருப்பாங்க. அலை உள்ளே வராமல் இருக்க, கடலின் அலை வராமல் இருக்க மூடியிருப்பாங்க. வெளியே போகிறதுக்கு ஒரு வெயிட்டு மாதிரி அந்த கல் இல்லாத இடத்துல கடலுக்குள்ளே இருக்கும். ஏர்பரை பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் அப்படி அந்த கப்பல் அந்த ஏர்பரை விட்டு வெளியே போகவும் அது கவுந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. எதுக்கு கவுந்ததுன்னு ஒன்றுமே தெரியல. அது 1960, 61 அந்த கப்பலை திரும்ப கண்டுபிடிச்சாங்க. கடலுக்குள்ளே இருந்து கண்டுபிடிச்சி அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறப்போ அந்த கப்பலுக்கு மேலே நல்ல வெயிட் 64 பீரங்கிங்கிறது, ஒரு பீரங்கிங்கிறது கிட்டத்தட்ட 2 டன் 3 டன் இருக்கும். 120 டன்னுக்கு மேலே வெயிட் வச்சாங்க. ஆனால் அடித்தளத்தில் ஒன்றுமே இல்லை. பாட்டத்தில் வெயிட்டே இல்லை. பாட்டத்தில் வெயிட் இல்லைங்கிறதுல தண்ணிக்குள்ளே அந்த கப்பலால் நிற்க முடியல. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, மேலே 7:25 கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ளவன். அது பெருமழை வந்தது, அந்த வீடு என்னல அசையலை. மண்ணின் மேல் வீட்டை கட்டினவன் புத்தியற்றவன். நாம் நம்முடைய வீட்டை எதில் கட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் 12 பேர்
ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு, வந்து ஒழுங்காக மன்னிப்பு கிடந்தால் விடுதலை கிடச்சிருக்கும், மன்னிப்பு கேட்கல, சூசைட் பண்ணி செத்து போனான். ஒருத்தன் இவனை எனக்கு தெரியாதுன்னா இவர் மேலே வீட்டை கட்டுவேனார், பேதுரு மேலே வீட்டை கட்டுவேனார். அவர் எனக்கு இவனை அறிய என்னையா, இவரை அறிய, இவனை அறிய, மத்திய 24 சொல்கிறார், 26:74 சொல்கிறார், இவனை அறிய. ஆனால் நீங்கள் அந்த எஸ்லீம் போகிறவங்கள பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட அந்த பிலாத்துடைய அந்த ஜெயிலில் ஜீசஸ் உள்ளே இருப்பாங்க. கம்பி இருக்கும், ஜெயிலோட கதவு கம்பியில் இருக்கும். அந்த கம்பிலேருந்து அப்படி மேலே பார்த்தா மேல் தளம் தான் ரோடு. அந்த ரோடில் பேதடிகள் இருப்பார். 3 சேவல் வச்சுருப்பாங்க. அவர் மறுதளிச்சிடம் 3ஆவது சேவல் தான் அவர் வந்து மனம் கசந்து அழுகிறார். மறுதளித்தோடனே ஏசு அங்கேருந்து பார்க்குறார், இன்று நீ என்னை மறுதளிப்பாங்கிறாரு. போக முடியாதுங்க, போக மாட்டேன்னு சொல்கிறார். பேதடிகள் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து ஏசு அப்படி பார்த்தபொழுது மனம் கசந்து எல்லார் விடுதலை கிடைக்கும். 12 சீசர்களில் ஒருத்தர் இறந்து போனார். 12 சீசர்கள் 11 பேர். 11 பேரில் 10 பேர் நிலைமை பரிதாபமான நிலைமை. பேதுருடைய தலைகீழே கட்டி தொங்க விட்டு சிலுவையில் தோலை உரிச்சிட்டாங்க. அந்திரேயாவை எக்ஸ் வடிவில் சிலுவையில் இறஞ்சாங்க. பிலிப்பை கழுத்தை அறுத்துட்டாங்க. தோமாவை சென்னையில் குத்தியே கொன்னுட்டான். இந்த யோவான் மட்டும்தான் சாகலை. 83 வயது வரை நல்ல மரணம். 12 சீஷர்களில் யோவானுக்கு மட்டும்தான் நல்ல மரணம். அது எங்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணலான்னா, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பான்னு அவர் கேட்குறார் பேதுருட்ட. உமக்கே தெரியுங்க, நம்ப மாட்டேங்க. ஏன்னா அடிக்கடி இவர் வெளியே போயிடுவார். விசுவாசம் குறைவு, உலக பிரகமான ஆசை பேதுரடிகளுக்கு. அதனால் அடிக்கடி வெளியே போயிடுவார் பேதுரடிகள். அதனால் என் ஆட்டை விட்டுட்டு போயிடுவியா, என் ஊழியத்தை செய்வியா, ஊழியத்தை செய்வன்னு கேட்குறப்போ பேதுரடிகள் ஜீசஸ்கிட்ட கேட்பாங்க, இவர் வேலை என்னங்க? ஏன்னா மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மறுரூப மலைக்கு 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. யோவானும் பேதுரும் தான் ஒன்றா போகிறாங்க, வேறு யாரும் ஒன்றா போகல. மத்தேயு 17 2 பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. ஜீசஸ் கூட இருந்தவங்க. ஜீசஸ் இருக்கவும் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருந்தேன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை அவங்க கேட்குறாங்க. கேட்ட பொழுது யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்களேங்கிறாரு. ஒரு பவரை பார்க்குறாங்க. அவருக்குள்ளே ஒளி இருந்தது. அதுதான் சங்கீதம் 74 கடைசியில் அவர் சூரியமானவர், கேடகமானவர் என்று சங்கீதம் 84 வாசிக்க கேட்ட கடைசி பகுதி சொல்லுது. அப்படி கடைசி பகுதியில் பார்த்த அந்த பேதுரடிகளுக்கும் யோவானுக்கு தான் தெரியும். அப்போ தான் கேட்காரு, எனக்கு இந்த ஒர்க்கை கொடுத்தீங்களாப்பா, ஷெப்பர்ட் வேலையை, இவருக்கு என்ன ஒர்க்கு, இவர் என்ன பண்ணுவார்? பேதுரடிகள் சொல்கிறப்போ, நீ அறையை கட்ட முடியாதுன்னு ஒருத்தவனை கட்டுவான் என்ன சொல்கிறாங்க. பேதுரடிகள் அந்த இட்டாலியில் தான் மறிக்கிறாங்க. அவங்க மறித்த இடத்துல அவங்க கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில் இப்போ போனீங்கன்னா அதில் 3-4 கிலோமீட்டர் லைன் நிற்கும். 3-4 கிலோமீட்டர் கல்லறை இல்லை. கல்லறை கொஞ்சம் ஒரு 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 நிறைய ஒரு 200 பெரிய இடம். வாட்டிகன் சிட்டி லைன்ஸ் ஜெட்டு மாதிரி நிற்பாங்க, ஜீப்ரா மாதிரி நிற்பாங்க. லைன் இப்படி நிற்கும். ஆனால் வேகமாக போயிடும். 3 கிலோமீட்டரும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். 1/2 மணி நேரம் உள்ளே நிற்க முடியாது. உள்ளே 1/2 செகண்ட் கூட நிற்க விட மாட்டாங்க. நடந்துக்கிட்டே இருக்கணும். கல்லறையை மட்டும் பார்க்கலாம், கல்லை. ஆனால் கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, இவன் நான் வரும் வரை இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? அதுதான் அந்த யோவானுடைய வயது 83 வயதில் எந்தவித கஷ்டம் இல்லாமல் அவர் இறக்குறார். அந்த 4வது சீஷன். 2வது அந்த யோவானுடைய தனித்தன்மை என்னென்னா, ஆண்டுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவன் என் வார்த்தையை என்னென்றைக்கும் கை கொண்டால் அவன் மரணத்தை காண்பதில்லை. அவருடைய வார்த்தையின்படி கேட்டு யோவான் 5:24 சொல்ல, என் வார்த்தையை ரிசீவ் பண்ணி அதன்படி யாரு நடக்கிறானோ, யோவான் 5:24 சொல்றார். யோவான் 8 மரணத்தை 8:51 கண்டால் அவன் சாக மாட்டான். அவருடைய வார்த்தை என்ன சொன்னா, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்னப்பா செய்யணும்னு ஒருத்தன் வந்து கேட்டான். கட்டளையில கடைபிடினார். மார்க் 12:29-30. சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூலு, இந்த அழகா கொயரு 2 பேர், இந்த 3 பேரும் கொயர் அழகா சின்ன வயசு. நான்லாம் படுத்தே தூங்கிடுவேன் இந்த வயசில், போமா வர முடியாதுன்றுவேன். ஏன்னா காலை தூக்கம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. கரும்பு, நுனி கரும்பு சாப்பிட்டா புளிக்கும், அடிக்கரும்பு உரிக்க முடியாதான், உரிச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு. அதே மாதிரி தூக்கம், காலை தூக்கம்.
இதில் பாருங்கள், புது ட்ரெஸ்ஸாக 2 பேருக்கும் சொல்கிறாங்க, புது ட்ரெஸ்ஸாக உள்ள. அதுக்கு மேலே அங்கி சர்ப்ளைஸு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க. அது ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தை அதே எந்தெண்டைக்கும் ஆண்டோட வார்த்தையை கடைப்பிடிக்கணுங்கிறான். அந்த சண்டே ஸ்கூல், சின்ன சண்டே ஸ்கூல் போனானா, யூத் மீட்டிங் வந்தானா, நச்சேரி பண்டிகைக்கு போனானா, செக்ரட்டரியாக இருந்தாரா, டிசி மெம்பரு. இப்போ டிசி மெம்பர் தான் ஹைஃபை சர்ச்சிலே. தூத்துக்குடி, திருநெல்வேலி டிசி மெம்பர் தான் ஹைஃபை. நான் டிசி மெம்பருங்க, தோத்திரம் ஐயாமே. நான் ஐயரை கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஐயர் பயப்படுவார் டிசி மெம்பருக்கு. ஏன்னா ஒரு ஓட்டு போயிடும், அங்கே ஏதாவது போட்டு கொடுத்துருவார், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவார். கடவுளுக்கு பயந்தால் யாருக்குமே பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும். சென்னை பேரத்தில் டிசி மெம்பர் வருஷத்தில் 3 வருஷத்துக்கு ஒருக்கா சோறு போடுவாங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். 3 நாளைக்கு நல்ல சோறு போடுவாங்க, உட்காந்துட்டு சாப்பிட்லாம். இங்கே கொஞ்சம் பவர் ஜாஸ்தி, தூத்துக்குடி திருநெல்வேலி. அதனால தான் நான் டிசிம்பாங்க, தோத்திரம்னு சொல்லுவேன் நான். ஆனால் அப்படிலாம் இருந்தேன், எனக்கு தெரியும் கட்டளை. அப்போ சொல்கிறாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்ல, உன்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக. வேத பாரகன்ட்டு சொல்கிறார், இஸ்ரவேலை கீழ் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. நம்ம 10 கட்டளைகளை சொல்லி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள வீரத்தை ஏவியர்களும் 10 நிமிஷம் ஓட்டிட்டோம் சர்வீஸில். இதுதான் எஸ்எம்எஸ் ஆக்கி, இஸ்ரவேலை கீழ் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ அடுத்து சொல்வார், உன்னிடத்தில் இதற்கு ஒப்பாக இருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், சென்னையிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியிலேருந்து வந்து அந்த கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்ல. ஷார்ட்டாக முடிச்சாச்சு. இது அந்த லவ் அஃபெக்ஷன் அந்த யோவான்கிட்ட இருந்துச்சு. லவ், அந்த அன்புங்கிற ஒரு வார்த்தை அவர்கிட்ட இருந்தது. அந்த அன்பை பற்றி தான் சொல்கிறப்ப யோவான் 13 சொல்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்டது? மத்தேயில சொல்கிறப்போ மத்தேயு என்ன சொல்கிறாருன்னா, யோவான் சாணம் சொல்கிறார், பாதரட்சைகளை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் இல்லை. செருப்பை நான் அவுக்க முடியாது, அது கூட லாய்க்கில் யோவான் சாணம் சொல்ல. அந்த ஞானஸ்தானம் வாங்க முடியும், ஜீசஸ் ஞானஸ்தானம் வாங்க போகும்னா கேட்க சொல்கிறார், நம்முடைய பாதரட்சைகளை அவுப்பது கூட லாய்க்கில்லைங்கிறார். ஆனால் யோவான் சொல்கிறப்போ பேசிக்கிட்டே இருந்தாருங்க. டக்குன்னு துண்டு எடுத்தார், இடுப்பில் கட்டினாருங்க, தண்ணி எடுத்தாருங்க, பாண்டை கீழே வச்சாருங்க, யூத முறைப்படி சீச்சருடைய கால்களை கழுவிட்டார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த பாவியான பெண்ணை சொல்கிறாரு, அந்த பணக்காரன் பரிசேயன்ட்ட சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்தாயா, கண்ணீரால் என் பாதங்களை கழுவுனா, தலையினால் என்னை முடியை துடிச்சா, அவன் அபிஷேகம் பண்ணா, அந்த வஸ்திரத்தினால அந்த அபிஷேக தலையில் ஊற்றுனா, உன் வீட்டுக்கு வந்தால் நீ கால்களை தண்ணி கொடுக்கல, கால்களை எங்கே தழுவ கண்ணி கொடுக்கணும்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவதூதர்களை பார்த்த பொழுது, கொஞ்சம் உணவு தர்றேன் வாங்க உட்காருங்க, இவங்க உட்கார்ந்துருக்கன்னு வீட்டுக்குள்ளே குடுகுடுன்னு ஓடி ஒரு செம்பு தண்ணி எடுத்தாந்து 3 பேர் காலையும் கழுவினார். இது யூத பாரம்பரியம், யூத ட்ரெடிஷன். அந்த யூத ட்ரெடிஷன் படி என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து சீஷருடைய கால்களை கழுவி முத்தமிடுகிறார். சொல்லிட்டாங்க, ஒரு புதுதான ஒரு கட்டளையை கொடுக்குறார். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருங்கிற ஒரு புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிறாரு. இதுதான் யோவானுடைய பெஸ்ட் குவாலிட்டி. அவர்கிட்ட அன்பு இருந்துச்சு. அன்பு மட்டும் இல்லை, கால்களை கழுவுற தாழ்மை, ஹம்பிள். தன்னைத்தான் தாழ்த்துகிறேன் எவனும் உயர்த்தப்படுவான். பெருமையுள்ளோருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6 சொல்கிறாரு, அந்த தாழ்மை அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் அந்த தாழ்மை பற்றி, அன்பை பற்றி சொல்கிறார். அன்பை பற்றி சொல்கிறப்ப 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொந்த சகோதரத்தை அன்பு கூறாதவன் காணாத தேவனத்துக்கு கூட அன்பு கூறும். ஏன்டா ஃப்ராடு பண்ணுறீங்க? 2 பேரும் சண்டை போட்டு கோயிலில் நின்றுக்கிட்டு காணிக்க கொடுக்க வந்திருக்கிறிய. அவர் சொல்கிறார் மத்தேயில 5:21 மலை பிரசங்கத்தில் சொல்கிறப்போ காணிக்க வச்சுட்டு போப்பாங்கிறாரு. ஆனால் அவர் சொந்த அன்பு கொள்ளனா, காணாத அன்பு இல்லைன்னா ஃப்ராடுடா, ஏமாத்துற, அந்த அன்பு இல்லைங்கிறார். அந்த அன்பை பற்றி பேசும் அந்த யோவான் ஆண்டவர்கிட்ட நீ அன்பாக இருக்கிறப்போ ஆண்டவரோடு அவருடைய மார்போடு ஒட்டி இருக்கிறார். ஒருத்தர் இப்படி மாற கிழிச்சு காட்டுவார், காட்டினா உள்ள ஒருத்தர் உட்காந்துருப்பார். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியல. அதுக்கு மேலே என்ன, என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்னுடைய வீடியோ
ஜாய் டிவி 316, நித்தியம், ஜெயம் 4 டிவியில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். நிறையா அடுத்த மதத்தினர் ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு. ஆனால் அந்த நெஞ்சை கிழிக்கிற அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. ஆனால் யோவான் எங்கே சாய்ந்திருந்தார்? இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்திருந்தார். மார்பில் சாய்ந்து கேட்குறாரு, அப்பா அந்த லெஃப்ட்டு ரைட்டு சொல்லிங்களா, அதில் கொஞ்சம் எனக்கு கொடுங்கங்கிறாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீ தான் 83 வயசு வரையும் இருக்கணுமே, லெஃப்ட்டு ரைட்டு கல்வன் இருந்தால் உனக்கு தர முடியாதுங்கிறார். ஒருவேளை அந்த யோவானை போல நாம் மாற ஆண்டவர் அழைக்கிறார். அந்த மறுரூப மலையில் யோவானோடு கடந்து சென்று சொன்னார், நீங்கள் நானும் அந்த யோவானை போல. ஒருவேளை 221 ஆண்டுகள் நம்ம திருச்சபை வந்திருக்கு. அந்த மிஸ்ரிகள் தன் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னால் உடன்குடிக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். அப்போ முதலூருக்கு ராத்திரி 8:30 மணிக்கு போன அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முதலூருக்கு போயிருக்கேன். அந்த கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்க மிஷினரி இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார். எத்தனையோ மிஷினரிகள் இரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை இந்த திருச்சபை என்பது ஆண்டவருடைய திரு சரீரம். நீங்களே இந்த ஆலயம்ங்கிறாரு, நீங்களே அந்த ஆலயம். இந்த திருச்சபை என்பது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் நானும் உண்மையாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். அந்த உண்மையாக இருக்க அழைக்கிறதா அந்த திருச்சபை. அந்த உண்மை தான். யாத்திரா 10:9 தான் என்னையுடைய அழைப்பின் நோட்டீஸில் போட்டிருக்கு. இது எங்களுக்கு ஆண்டவரின் திருநாள். ஆண்டவருக்காக நாங்கள் பண்டிகை கொண்டாட வந்திருக்கோம். கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம். யாத்திரா 10:9 சொல்கிறாரு. திருவிலியத்தில் சொல்கிறப்போ இது எங்களுடைய ஆண்டவருடைய திருநாள்ங்கிறாரு. இங்கிலீஷில் சொல்கிறாரு, ஃபார் வி மஸ்ட் ஹோல்ட் எ ஃபீஸ்ட் அன்டு த லார்ட். என் கடவுளின் பண்டிகை. எப்போ பண்டிகை கொண்டாடுறோம்? 1 வயசு பிள்ளை இன்னைக்கு பிறந்தநாள் பண்டிகை ரொம்ப விசேஷமாயிடுச்சு. முதல் வருஷம் பிறந்தநாள் பண்டிகை ரொம்ப விசேஷமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு பையன் ஒருத்தன்ட்ட வந்து 50,000 ரூபா கடன் கேட்டான். எதுக்குடான்னு கேட்டேன். ஒரு சர்ச்சில் செக்ஷனாக இருக்கிறான். என் பிள்ளைக்கு 1 வயசு பண்டிகை கொண்டாடணும்னா, காசு இல்லைன்னா ஏன்டா பண்டிகை கொண்ட ஓடுறான்ட்டேன். அவன் சொன்னான், இல்லை சித்தப்பா, சர்ச்சில் எல்லாரும் கேட்குறாங்க, எப்படா பிரியாணி போட போகிற, உன் பிள்ளைக்கு 1 வயசு ஆகிட்ட, எப்போ பிறந்தநாள் கொண்டாட போகிறேன்னு எல்லாரும் கேட்குறாங்க, அதனால் வட்டிக்கு வாங்கியாவது போட்டு தான் ஆகணுங்கிறான். ஃபஸ்ட்டு பர்த்டே பண்டிகை. வேதத்தில் வட்டிக்கு வாங்கி எங்கேயுமே என்ன பண்ணலை, தர முடியாதுடான்னு வட்டி விட்டுட்டேன், கொடுக்குமானேன்ட்டேன். இப்போ 60ஆம் கல்வி. இப்போ அடுத்து என்னுடைய ப்ரோக்ராம் 60வது ஆனிவர்சரி வெட்டிங். இங்கே திருக்கடைன்னு ஒரு ஊர் இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில். நம்ம சீகன்பால் இறங்கின அந்த ஊர் என்ன, சீகன்பால் தரங்கம்பாடி பக்கத்தில் திருக்கடையூர். சின்ன ஊர், ஒரு 100 வீடு, 150 ஹோட்டல் இருக்குது. எதுக்குன்னு கேட்டேன். எல்லாம் 60ஆம் கல்யாணம் இங்கே தான் வந்து போனால் பரலோகம் கிடைக்குங்கிறான். இப்படி திருவிழாக்கள் என்ன ஆகிட்டு, நன்றி செலுத்துறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற. ராத்திரி ஒருத்தர் என் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார். ஃபோன்லேயே நிறைய பேசிகிட்டு இருந்தார். பையனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணார். ஏன்னா ரொம்ப காசு வாங்கி பண்ணார். 2 லட்ச ரூபா. ராத்திரி 11 மணிக்கு மதுரையில் ஒரு டாக்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். வேறு வழி இல்லைங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படி நன்றி செலுத்துகிற பண்டிகை, ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இதென்ன ஆயிடுச்சு, அதிகமாயிட்டு. அப்போ ஆண்டவர் எனக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார். எனக்கு வயசு 65. 30 வயசில் டயபெட்டிக் பேஷண்ட்டு, 30 வயசுலேருந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு. சுகர் நல்ல வியாதி, இருக்க வியாதியிலே பெஸ்ட்டு சுகர் தான். சுகர் வியாதி கொலஸ்ட்ரால், ப்ரெஷரு, தைராய்டு, ஸ்டோனு, இப்படி நிறையா வியாதி இருக்குது லைனாக. இதெல்லாம் ரெகுலர். ஒரு ட்ரிப் வந்துட்டால் நிழல் மாதிரி கூட வந்துக்கிட்டே இருக்கும். சாகிற வரையும் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். பணம் அதில் சில கஷ்டம். ப்ரெஷர்லாம் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கூடிச்சு கொஞ்சம் கீழே தள்ளி மண்டையை உடச்சி விட்ரும், சாகடிச்சு விட்ரும். தைராய்டெலாம் ஒன்று பீமை மாதிரி ஆயிரும், இல்லை ஒல்லிக்குச்சி மாதிரி ஆயிரும். தைராய்டு ஒன்று உடம்பை பெருத்து விட்ரும், இல்லை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்ரும் தைராய்டு. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பாருங்கள், ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சிக்கு ப்ளட்டு போகிற வழியை அடைச்சி சாகடிச்சு வச்சிரும். ஆனால் இப்போ சுகர் வந்து நல்ல வியாதி, கண்ட்ரோலாக இருக்கணும்.
எதையும் விருப்பப்பட்டு ரொம்ப சாப்பிடக்கூடாது. இப்போ கேக்கு காலம், எங்கே போனாலும் கேக்கு. ஞாயிற்றுக்கிழமை 25ஆந்தேதி 3-4 சர்ச்சுக்கு போனேன். காலையில் 4 மணிக்கு ஒரு சர்வீஸு, நல்ல கேக்கு. 6 மணிக்கு ஒரு சர்வீஸு, நல்ல கேக்கு. அடுத்து 7 மணிக்கு ஒரு சர்வீஸு, ஃபஸ்ட் கிளாஸ் கேக்கு. அடுத்து 8:30 மணிக்கு ஒரு சர்வீஸ் போனேன், கேக்கு கொடுத்தாங்க. எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன பீஸு 2 கிராம். இப்போ மொத்தம் 5 சர்ச்சு எத்தனை கிராம் ஆச்சு? 10 கிராம் ஆச்சு. நேற்று மத்தியானம் செக் பண்ணால் 335 சுகர். மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு அப்புறம் ஒரு ஸ்பீட் அட்டாக் ஒன்று இருக்குது, ரொம்ப எமர்ஜென்சியாக வேலை செய்கிற மருந்து டாக்டர் கொடுத்துருக்காரு. அதை எடுத்து போட்டேன் ஒரு 5-10 யூனிட்டு. ஒரு மணி நேரம் கழித்து ஃப்ளைட்டுக்கு ஏற போகும்போது செக் பண்ணால் 110 லோ சுகர் ஆகுது. அப்புறம் சாக்லேட் எடுத்து வாயில் போடு. அப்புறம் அங்கே A to Bயில் போய் 2 இட்லி சாப்பிடு. இவ்வளோ மோசமானது பாருங்கள். இப்படித்தான் ஓட்டியிருக்கேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? சுகத்தை தந்திருக்கிறார். இதுவரை கையால் விழுந்து போல் ஹார்ட் அட்டாக் வரல. ஹார்ட் அட்டாக்லாம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. கண்ணு கெட்டு போகிற மாதிரி இருக்கும், கண்ணு கெட்டு போகாது. இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்க. இது தாங்க திருவிழா. ஒருவேளை இப்போ 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு லென்ஸு கெட்டு போச்சு. டாக்டர் சொன்னார், சுவர் இருந்தால் தான் என் சித்திரம் கவனம்னாரு. அதே டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது போங்க, உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது போங்கங்கிறார். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். போன மாதம் சொல்கிறார், கண்ணு கெட்டு போச்சு சொல்லிவிட்டு, இப்படி இருந்தால் கண்ணு தெரியாது உங்களுக்கு, ரைட்டை தெரியாது, ஆனால் கடவுள் உங்களோடு இருக்கிற அவங்கள ஒன்றும் பண்ணாது. அப்போ திருவிழா தானே நமக்கு, திருவிழா தான். ராத்திரி 11 மணிக்கு 10:45 ஏர்போர்ட்டில் இறங்கி ஒய்ஃபுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி மெசேஜுக்கு போகிறேன், காலைல 4 மணிக்கு மெசேஜ், எந்த ஊர் தெரியாது, போகிறேன். உடம்பா என்னையா அது இப்படி போவாத வாயா? இல்லை கடவுள் பலன் தருவார், நீ எக்கடாது கெட்டு போன்ட்டாங்க, தண்ணி துளிச்சு விட்டாங்க. பொதுவாக ஆண்டவர் இதுதாங்க திருவிழா. ஆனால் 1000 நாளை பார்க்கிறவங்க சமூகத்தில் செல்லும் ஒரே நாள். சங்கீதம் 84:10 சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவார்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருடைய ஆலயம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது. அதுதான் சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டினார். பெரிய ஆலயத்தை கட்டிட்டு அந்த 2 நாளும் 7:14 வாசிக்கிறப்போ 2 பெரிய ஆலயத்தை அவங்க கட்டிட்டு அதை அவங்க சொல்கிறார், தூங்கிட்டு இருக்கான் சாலமோன் ஐயா, தூங்கிட்டு இருக்காங்க, வர எழுப்பி எழுந்துடுறாங்க. ஏடா தூங்குற? உன் தேசத்தில் மழை இல்லையா? கொள்ளை நோயா? பஞ்சமா? சோத்துக்கு வழி இல்லையா? டூ நாட் வரி அபவுட். யோவான் 14:1, உங்கள் இதயம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கேன், நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் 16:24, நீங்கள் இதுவரை என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்க நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றேன். அந்த வார்த்தையின்படி என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்னத்தில் திரும்பினான். ரொம்ப தெளிவாக சொல்வார், தெளிவாக வாசிக்கணும். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், தொட்டிகளை முக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினால் உங்கள் நெற்றிகளில் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். நீ தொட்டிகளை முங்கினாலும் சரி, தெளிச்சாலும் சரி, என்றும் ஒன்று தான். இயேசு கரையில் ஏறினார், ஜலத்திலிருந்து கரையில் ஏறினார், அவ்வளோதான். முங்குனார்லாம் இருக்காது பைபிளில். அதில் ஞானசாமி முங்குனாலும் சரி, தெளிச்சாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அப்ப சொல்வார் குருவானவர், பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினால் உங்கள் நெற்றிகளில் சிலுவையின் அடையாளத்தை, அதுதான் அவருடைய நாமம், சிலுவையின் அடையாளம். அந்த சிலுவன் பெற்றுக்கொண்ட நீங்கள் என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். உங்களை நீங்கள் ரொம்ப தாழ்த்தி போகணும். உங்களை தாழ்த்தி போகலன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்க மாட்டார். நம்ம ஆண்டவற்றை நம்மை தாழ்த்தி போகிற மக்களாய் காணப்படுகிறோமா? தாழ்மை எப்படி? தாழ்மை நம்ம ஆண்டவற்றை எப்படி நம்ம தாழ்த்துறோம்? அந்த இயேசு கிறிஸ்து வெற்றியின் பவனியில் ஒரு கழுதை மேலே போனார். எல்லாரும் விரிச்சாங்க, பெட்ஷீட்டு கலையை வெட்டி போட்டாங்க. அது தாவீதுக்கு ஓசனானாங்க. கழுதை சும்மா ஐஃபையாக போய்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் அதே கழுதை அந்த ரோட்டுக்கு வந்துச்சு. கேள்வி கேட்பார், என்னன்னு கண்டுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை அந்த கழுதைகிட்ட. அதுக்கு கோவம் வந்துட்டு, கழுதை கேட்டால் குட்டிச்சோறுங்கிற மாதிரி அந்த சோத்தில் போய் இழுத்துக்கிட்டு கோவமாக நிற்கிது. ஒருத்தர் போய் கேட்குறாங்க, நேற்று போட்டாங்க, இன்றைக்கி யாரும் போடலையே எனக்கு துண்டு சால்வை, நேற்று உன் கூட ஏசு இருந்தார்,
இன்னைக்கு உங்க கூட யார் இல்லை? இயேசு இல்லை. அது பெருமைப்படுது. ஒருவேளை இன்னைக்கு எனக்கு ஒரு சால்வை போடுறாங்கன்னா அது எனக்குள்ள பெருமையில் கடவுள் கொடுத்த ஜீவனுள்ள வாழ்வு, அந்த வாழ்விற்கு ஆண்டவர் கொடுத்த பெருமை. உங்கள் திருச்சபைக்குள்ளே வருமுனே ஒரு சால்வை போட்டீங்க, உள்ள ஒரு சால்வை போட்டீங்க, இப்போ ஏதோ ஒரு பழத்தட்டு ஏதோ ஒன்று கொடுப்பீங்க. பொதுவாக இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற பெருமை இல்லை, ஆண்டவருக்கு கிடைக்கிற பெருமை. ஆண்டவருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அந்த தாழ்மையுள்ள மக்கள் நீங்களே அந்த ஆலயம் ஆண்டவர் என்பது அந்த சாட்சியான வாழ்வு. அந்த சாட்சியான வாழ்வு ஆண்ட இருக்கா? எப்படி சாட்சியான வாழ்வுன்னா, ஒரு கவர்னர் அவருடைய துணைவியார் ஒரு காரில் போய்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த என்ன ஞாபகம் வரும்னா, டெல்லியிலேருந்து தாஜ்மஹால் போகிற வழி ஃபுல்லாக 2 பக்கம் தோப்பு, கொய்யா மரம், கொய்யா வெளியே வச்சு விற்பாங்க. கொய்யா வெட்டினோடனே தண்ணி ஊற்றும் அப்படியே கொய்யாவிலேருந்து. ஏன்னா கூலிங் பிளேஸ், அப்படி கொய்யா நம்ம ஊரில் கிடைக்காது. தண்ணி அப்படியே ஊற்றும் தண்ணி. அங்கங்கே விற்பாங்க. நான் இறங்கி 2-3 ஒரே தடவை போயிருக்கேன். ஞாபகம் அது அந்த கொய்யா மறக்கவே இல்லை. அதே மாதிரி ஒரு கொய்யா மரம் ஒருத்தன் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதில் தூக்குறாங்குருவி கூட தொங்கிட்டு இருக்கு, நிறைய தொங்குது. அதை பார்த்துட்டு அந்த கவர்னருடைய மனைவி, அது ஒரு தூக்குறாங்குருவி வக்குடு வாங்க வீட்டில் கட்டி தங்கிடுவான், நல்லா இருக்குங்க. உடனே அந்த கவர்னர் இறங்கி டிரைவரை கூப்பிட்டு, இந்த $100 கொண்டே அந்த பையன் ஒரு குருவி ஒன்று தூக்குறாங்குருவி குஞ்சோடு வாங்கிட்டு வாங்க. கொண்டே $100 கொடுத்து குஞ்சு வாங்க கேட்குறான். கொடுக்க முடியாது போயாங்க. டேய் யார் தெரியுமாடா அவரு? கவர்னர். தூக்கி போட்டு நீ மிதிச்சிருவார், ஷூட் பண்ணிடுவா, கொடுறான்னு தர முடியாது. என்னடா அப்படி சொல்கிற? இது எனக்கு சொந்தமானதல்ல, எனக்கு ஒன்லி ஒர்க்கிங் வாட்ச்மேன் ஒர்க், அது மட்டும்தான் என் வேலை. இதை விற்பதற்கோ அழிப்பதற்கோ எனக்கு உரிமை இல்லை, பாதுகாக்க மட்டும்தான் உரிமை. $100 தர முடியாது. 1 செகண்டு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் தர முடியாது. 3வது, அந்த குருவி கூட்டுக்குள்ளே குஞ்சு இருக்குது. அந்த குஞ்சிக்கு உணவு கொடுப்பதற்காக அந்த குருவி வெளியே போயிருக்கு. வெளியே ஒளியிருந்து வந்த குஞ்சு அந்த குருவியை தேடுறப்போ என் குஞ்சு இல்லையேன்னு அதை அழுமை. அதுக்கு யாரையா பதில் சொல்கிறது? இறக்கம் இல்லையா? கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. இதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வு. இதுதான் அன்பு. நாம் பணி செய்கிற இடங்களில் நம்ம ஆண்டவருக்கு மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறாங்க. கொடுத்தவன் பணியில் உண்மையாக இருங்கிற 5 தாலந்து மத்தேயு 25 10 உண்மையும் உத்தமுள்ள ட்ரூத்ஃபுல் சின்சியாரிட்டிங்கிறார். ஒருத்தனை வாங்கி தூக்கி கடலை எரிடா வெட்டுறா குத்துறாங்கிறார். லூக்கா 19 கடைசி 10 ராத்தல். அதில் ஒருத்தன் கேட்குறான், யோ ஏசை பார்த்து கேட்குறான், அவருக்கு தான் நிறைய காசு இருக்கே, 10 இருக்குது, அவருக்கு தான் 10 இருக்கே, 10 வீடு இருக்கே, இவன் ஒரு வீடு தானே, அதையும் பிடிங்கி 10 உள்ளன்னு கொடுங்கிற, எது நியாயம்? இவன் வேலை செய்யலை, உண்மையாக இல்லை, இவன்ட்டு என்ன இல்லை, ட்ரூத் இல்லை, சின்சியாரிட்டி இல்லை, இவனை தூக்கி போடுறாங்கிறார். அந்த ட்ரூத் உண்மை அன்பு தான் கலாத்தியர். நீங்களே இந்த ஆலயம். கலாத்தியர் 5:19 போனீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம். முதல்ல சொன்ன 5:19 அந்த 21 காரியங்கள் எல்லாத்துலேயும் இருக்காது. ஒரு சிலர்கிட்ட 1-2 இருக்கும். ஆனால் அந்த 22 அன்பு இருக்கணும். அதுதான் 1 கொரிந்தியர் 3, நீங்களே இந்த ஆலயம். நீங்களே இந்த ஆலயத்திலேருந்து ஆண்டவர் தங்கன்னா நான் ஒரு அன்புள்ள மனிதனாய், கடவுளுக்கு கீழ்ப்படிந்த மனிதனாய், கடவுளுடைய வேலையை உண்மையாய் செய்கிற மனிதனாய் காணப்படுகிறனா? அப்படி உண்மையாய் செய்கிற மனிதன் உயர்த்தப்படுவான். நீங்கள் நானும் அப்படி உயர்த்தப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? வேதநாயகம் ஆசிரியா ஐயா அவர்கள் விஞ்ஞானபுரம் தாமஸ் அந்த ஐயா தான் அங்கே போய் காஸ்பல் சொல்கிறார். அவங்க அப்பா பேர் சுப்பிரமணி. ஜான் தாமஸ் ஐயா போய் அங்கே காஸ்பல் சொல்கிறார். அவங்க பேர் சுப்பிரமணி. அவங்க அந்த வேதநாயகம் ஐயாவுடைய அப்பா பேர். வேதநாயகம் ஐயாருக்கு இந்த பிள்ளைகள் மாதிரி அவ்வளோ வயசு, இந்த 4 வயது 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நல்ல அழகாக பதில் சொன்னான் அந்த தம்பி. அவனும் தூங்கிட்டான், வேறு வழி இல்லைன்னு.
ரொம்ப நேரம் இவர் பிளேடு போடுறாருன்னு அவனும் தூங்கிட்டான். அவனை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தான். இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அவன் தூங்கி. ரொம்ப நேரம் பிளேடு போட்டிருக்காரு இந்த அங்கிள், மேலே போய் கீழே வர மாட்டேங்காரு, ஒரு கொண்டு தூக்கத்தை போடுவோன்னு போட்டுட்டான். அந்த வயசில் அவங்க அப்பாட்ட போய் காஸ்பல் சொல்கிறார். தாமஸ் ஐயா, ஜான் தாமஸ், விஞ்ஞானபுரத்துடைய ஃபவுண்டர். அவர் அடிக்கிறாரு, திட்டுறாரு, தூத்துக்குடி மொழியில் திட்டுறாரு. சென்னைக்கு திட்டுறதுக்கு ஒரு பாஷை இருக்குது, வேலூருக்கு திட்டுறதுக்கு ஒரு பாஷை இருக்குது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாஷை இருக்குது. அதே மாதிரி தூத்துக்குடி பாஷையில் திட்டுறாரு. என்ன பாஷை உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு, ஏன்னா எனக்கு தூத்துக்குடி இல்லை, நான் சென்னை. தினம் வாரம் வாரம் போய் திட்டு வாங்குறாரு, அடி வாங்குறாரு. அவர் அடி வாங்கி அவரை குதிரையில் போய் ஒரு மனுஷன், ஒரு வெள்ளைக்கார மனுஷன், அவங்க அப்பாட்ட ஒரு கருப்பினை தவிர படிக்காத ஒரு மனுஷன், படித்த மனுஷன் அடி வாங்குறான். அப்போ இவருக்குள்ள ஒரு ஒளி இருக்குன்னு பார்க்குறாரு. அப்படித்தான் வேதநாயகம் ஐயா ஒரு பிஷப் ஆகுறார். எப்படி பிஷப் ஆகும்னா ஒரு கேட்டகிஸ்டாக இருக்கார். அந்த அம்மா போல ஒரு கேட்டகிஸ்ட், ஒய்எம்சியோட ஜெனரல் செக்ரட்டரி. ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு ஊருக்கு, இலங்கைக்கு போகிறாரு. ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஒருத்தங்க பார்க்குறான். அந்த பார்த்து அந்த இந்திய தேசத்துக்காக ஒருத்தன் ஜெபிக்கிறான். ஏன் நான் என் மக்களுக்காக ஜெபிக்கக்கூடாது, இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்கள் காசு முடிச்சோன்னு அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. அவர் மிஷன், அந்த கேட்டகிஸ்ட் போஸ்டிங்கை தூக்கிப்போ. அன்னைக்கு ஐயர் ரொம்ப அங்கே கேட்டகிஸ்ட் தான் அன்றைக்கி பவர்ஃபுல் போஸ்டிங் சர்ச்சில், பழைய ஆட்களுக்கு தெரியும். இப்போ கேட்டகிஸ்ட் போஸ்ட்டுங்க ஒரு டம்மி போஸ்ட், அங்கே ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, உட்கார வச்சுருவாங்க. ஐயமார் எடுத்துக்கிட்டாங்க எல்லா பவரையும். ஏன்னா ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஐயர் வேலை குறைஞ்சி போச்சு. இன்னும் ஒரு ஐயருக்கு 30 சர்ச்சு 40 சர்ச்சு இருக்குது. இப்போ வேலை குறைஞ்சி போச்சு ஐயருங்களுக்கு. அப்படி அவர் கேட்டகிஸ்டாக போய் ஐஎம்எஸ் ஆரம்பிக்கிறாரு, என்எம்எஸ் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆரம்பித்து அவர் எப்படி பணி செய்கிறாருன்னா, அந்த டோர்னக்கல்லில் மனைவியோடு நடந்து போய்கிட்டு இருக்கிறார். ஒரு அம்மா ஒருத்தன் கடன் வாங்கிடுது. கடன் வாங்கின அந்த அம்மாவால் கொடுக்க முடியல. கடன் கொடுத்தவன் திட்டுறான். அப்போ தான் கடன் விடும். திட்டினா தான், அடித்தா தான் கடன் வரும், இல்லை வராது. ரொம்ப திட்டுறான். இவர் அங்கி போட்டுட்டு அப்படி போகிறாரு. போயிட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு பார்க்குறாரு, அழுகுது. அந்த கடன் கொடுத்த பார்த்து, ஐயா தந்துரும், ஏன் திட்டுறாங்கதான். அவன் திட்டுறான், ஐயோ வெளியூருக்காரன்னு நினச்சிட்டு ரொம்ப திட்டுறான். இவரை ஒரு ஐயருன்னு கூட நினைக்கலாம், அவனுக்கு ஐயரை பற்றி தெரியாது. இப்போ தூத்துக்குடிக்காரங்க, திருநெல்வேலிக்காரங்க ஊரில் போய் சென்னையில் கடை வச்சுருக்கிறப்போ அங்கே ஏதாவது பஞ்சாயத்து போனால், போடா உங்கள் ஊர் என்ன அப்படி திட்டுவாங்க வெளியூருக்காரன்னு. அதே மாதிரி திட்டுறாங்க. அப்பா அந்த அம்மாவை பார்க்குறாரு, அவர் மனைவியை இப்படி திட்டுறாங்க. இப்படி பார்க்குறாரு. அந்த அம்மா இப்படி கழுத்தில் கை வைக்குது. சின்ன செயின், ஒரு சவரம் செயின் தான் போட்டு 8 கிராம். அம்மா இல்லை, நான் 1/2 சவரனா அப்படி எடுத்து கொடுத்துருச்சு. கடனை கொடுத்துரு. இது ஒரு செயினை கடனை கொடுத்துருச்சு இன்னொருத்தர் கடனுக்கு. இந்த இடத்துல தான் கிறிஸ்து வாழ்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவம் என்பது அதுதான். யோவான், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல, அதுதான் யோவான் 3:18. தன்னுடைய சொந்த பேரான விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி. அந்த 3:18 தன்னை விசுவாசிக்கிறவனேவனும் ஆண்டவர் விசுவாசித்து கொடுத்தாரு. அவர் கொடுத்ததால இன்னைக்கு வேதநாயகம் சசரி ஐயாவுடைய பேரன் 92 வயசு, ஊட்டியில் 200 ஏக்கரு. ஒரு அம்மா நாகர்கோவிலில் கன்னியாகுமரியில் இருக்குது, 30 ஏக்கரில் ஸ்கூல் வச்சுருக்கு. ஒரு பேத்தி 99 வயசு 97 வயசு ஒருத்தர் எம்டி டாக்டரு. அவர் செய்யலை பிள்ளைகளுக்கு, ஆனால் அவர் செய்த நன்மை அவருடைய வம்சாவளியினர் இன்னைக்கு உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க. உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க. நாம் செய்கிற நன்மை என்பது இப்போ உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுறோம். பிறகு ஏன் அவங்க பண்டிகை கொண்டாட வரமாட்டாங்க? ஒருவேளை நீங்கள் எல்லாரும் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றால் உண்மையாகவே உங்களுடைய திருச்சபையுடைய அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப திருப்தி. ஒருத்தர் 30 லட்சம், நிறைய பேர் எவ்வளோ நாளும் தர்றோம், எங்களால் நான் ஸ்டாப் சர்ச்சு கட்டுறதுக்கு. இந்த வார்த்தை எல்லா சர்ச்சிலையும் கேட்க முடியாது. அப்போ வெளியூருக்காரங்க வேறு அடுத்தவங்க கான்ட்ரிபியூஷனே வேண்டாம், இந்த ஊர் மக்கள் கான்ட்ரிபியூஷனே போய் 100 கோயிலும் கட்டலாம். இன்னும் கிராமத்தில் என்எம்எஸ்ஐயில் ஒரு 2 சர்ச்சு கட்டி கொடுக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு காணிக்க வந்துடும். ஏன்னா கொடுக்குற மக்கள், காரணம் 221 ஆண்டுகள் ஆண்டவர்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு ஒரு சின்ன காங்கிரிகேஷனாக தான் தெரியுது. விஞ்ஞானபுரம் போனால் பண்டிகைக்கு 9 லட்ச ரூபா வெடி போட்டாங்க. உடங்குடியில் 12 லட்ச ரூபாய்க்கு வெடி போட்டாங்க கிறிஸ்டியானகரில். நீங்கள் எவ்வளோக்கு வெடி போட போகிறீங்களோ எனக்கு தெரியல. ஏன்னா 2 ஐயர் எனக்கு ரொம்ப க்ளோஸ்டு இல்லை, தெரியல. வெடி கிடையாது. நல்லது, தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி.
ஒருவேளை இந்த பண்டிகை கொண்டாடிக்க வந்திருக்கிற நீங்கள் நானும் பிறர் மேலே இரக்கமுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆம் தகப்பனே, 221 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த திருச்சபையில் இன்னைய தேவை ஒன்று இருக்குப்பா. என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு இருக்கு. என் வீடு நான் ஆரம்பித்து பல வருஷம் ஆச்சு, முடிக்கலை. என் வீடு முடிக்க முடியுமா? என் வீடு முடித்து நான் இந்த திருச்சபைக்கு இவ்வளோ கொடுக்குறேன், மிஷனுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்குறேன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஒப்பு கொடுத்துருக்காங்க. யாக்கோபு கோலும் தடியுமாய் போகிறப்போ 2 பரிவாரங்கள் கொடுத்ததில் உங்களுடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சாங்கப்பா. தசம்பாகம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்படி அர்ப்பணிப்போடு ஜெபித்து கொண்டிருக்க அந்த உங்க குடும்பத்தில் தொழில் அவங்களுக்கு போட்டியாய் தொடங்கியிருக்கிறார் ஒருத்தர். அதுலேருந்து முழுமையான ஒரு விடுதலைப்பா. அவருக்கு இல்லை, இவருக்கு ஒரு பெருத்த நஷ்டம் வராமல் பெருத்த ஒரு லாபம் வரவும், தொழில் முன்னை விட போட்டி இருப்பதால் உற்சாகமாக இருக்கிறேன், தூங்காமல் வேலை செய்கிறேங்கிற அர்ப்பணிப்போடு பணி செய்ய அவருக்கு புதிய பலன், புதிய வல்லமையை கொடுங்க தகப்பனே. நம்முடைய பிரசனம் அந்த குடும்பத்தோடு இறங்கட்டும். அந்த வீடு கட்டப்பட கிருபை செய்யப்பா. என் பிள்ளையை படிக்க சேர்த்துட்டேன், ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறேன். பிஇ படிக்கிறான், ஃபீஸ் கட்ட முடியலப்பா. பெருமைக்காக கொண்டு சேர்த்துட்டேன், இன்றைக்கி ஃபீஸ் கட்ட முடியல, தயவுசெய்து எனக்கு மன்னித்து அந்த ஃபீஸ் கட்ட எனக்கு விடுதலை செய்யணும் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக தகப்பனே. உலக பந்தாவாக வாழ்கிறேன், ஆனால் உள்ள பயங்கர கஷ்டம், வேதனை, குடும்பத்தில் அமைதி இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. எனக்கு விட்டு கொடுக்குற தன்மை தாங்க, அன்பு தாங்கப்பா. எனக்கு ஒரு அன்பை தாங்க தகப்பனே. நீங்கள் சீடரின் கால்களை கழுவுனீங்கப்பா. மத்தேயுவில் சொல்கிறப்போ மார்களை அழுக்கத்தான் போனாங்க, ஆனால் யோவான் சொல்கிறப்போ கால்களை கழுவுனீங்க, ரொம்ப தாழ்த்துனீங்கப்பா. அப்படி என்னை தாழ்த்தி என் கணவரோடு நல்ல ஒரு அன்பான உடன்படிக்கை, என் மனைவியோடு என்னை தாழ்த்தி கருதி செல்ல ஒரு அன்பான உடன்படிக்கை எனக்கு தாங்க தகப்பனே என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, இந்த தர்ம நகரத்துக்காக, தர்ம சிந்தனை உள்ள இந்த நகரத்துக்காக என்ன நோக்கத்தோடு இந்த தர்ம நகரம் வந்ததோ, உண்மை ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு உதவி செய்கிற நகரமாய் இருந்திருக்கணும், கொடுக்கிற சிட்டியாய் இருந்திருக்கணும். ஆனால் அந்த கிராமத்திற்கு அப்படிப்பட்ட பெயர் வந்திருக்குப்பா. ஒரு விஷயம் கூட அதே செயல்பாடு இந்த நகரத்தில், இந்த தர்ம நகரத்தில் நடைபெற உம்முடைய திருக்கரம் இந்த நகரத்தை சுற்றி, இந்த நகரத்தில் வாழும் தலைவர்களுக்காக, வயதில் மூத்த மக்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய அர்ப்பணிப்பு, உம்முடைய எழுப்புதல் இந்த சிற்றில எழும்பட்டும் தகப்பனே. இந்த கிராமத்தில் உம்முடைய எழுப்புதல் எழும்பட்டும். இந்த கிராமத்தில் நல்ல மழையை தாங்க, நிலத்தடி நீர் எங்களுக்கு கூட்டி தாங்க தகப்பனே. கடந்த வருஷம் பெய்த மழையை போல அழிவில்லாத மழைப்பா, ஆனால் அழிவில்லாத மழை, நிறைய மழை எங்களுக்கு வேணும். நிலத்தடி கூடணும் தகப்பனே. பல வருஷம் கஷ்டங்கள் வேதனைகள் இருந்திருக்கிறோம், இந்த வருஷம் நல்ல விவசாயத்தை தாங்கப்பா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி 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 தகப்பனே. ஒரு விசை கூட மனமரங்க, உங்களுடைய பிரசன்னம் ஒருவோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ